எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் இயரில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கும் இந்த ஜாகிர் ஹுசைன் அந்த அண்ணனுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி தெரிய வந்துச்சு அவரை, இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி மாதிரி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எனக்கு அவருக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, எப்படி எனக்கு அவர் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் சரி ஓகே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு 2 to 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஏன் திருப்பி படிக்கக்கூடாது அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் அனலிட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் ஒரே விஷயம் மட்டும் கேட்டு நான் ஒத்துக்கல. அவர் இது கூட போகலாம் அப்படின்னால நிறையா கண்ட்ரிஸ் எடுத்தேன், ஷார்ட் அவுட் பண்ணேன், யூனிவர்சிட்டிஸ் நிறையா எடுத்து நிறைய பேர் மீட் பண்ணேன், லிங்க்டின் மூலிமா பேசினேன், ஃபேஸ்புக் மூலிமா பேசி கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் மாதிரி உருவாக்கினேன். சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் நான் ஃபாரின் படிக்க போகணும், இங்கே போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. ஓகே, நிறைய அனலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தங்கள்ட்ட டேரக்டாக பேசும்போது எனக்கு இட்டாலி போய் தெரிய வருது. சரிங்களா? தெரிய வரும்போது நான் யாரெல்லாம் படிச்சிருக்கா இல்லை அப்படின்னு தெரியும் போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், எங்கள் ஸ்கூல் சீனியர் ஒரு அண்ணன் அங்கே படிச்சிருக்காரு. அவருமே கிட்டத்தட்ட இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு ஒரு 4 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணவர் தான். ஸோ அவர் மூலியமா நான் பேசுகிறேன். அவர் பேர் லெவின் பால் அப்படின்னு. அவர் நன்றாக பேசிட்டு நான் கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜாகிர் ஹுசைன் ஒரு பையன் இருக்காரு, ஜாகிர் பாய்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே, அவர்கிட்ட நீ பேசு, அவர் தெளிவாக என்னோட அதிகமாக ஐடியா கொடுப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்ப் தான் நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, இது சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அவர்கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு நான் ஒரு அரௌண்ட் 2020, சரிங்களா, 2020 நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஓகேங்களா? பேசும்போது டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஹாய் மைசெல்ஃப் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அவர் அப்போ ஹிந்தியா, தமிழா, இல்லை இட்டாலியன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் இதை சொன்னது இவர்கிட்ட பேசுப்பா அப்படின்னாரு. சரி ஓகே டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணோன்னா அந்த அண்ணா என்ன சொல்கிறேன்னா, சொல்லு தம்பி அப்படின்னாரு. சொல்லு தம்பி அப்படின்னா, நான் தமிழா அப்படிங்கிறேன். ஆமாம் தமிழ் தான் நான் அப்படின்னு சொல்லுவேன். பேசும்போது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கால் பேசியிருப்போம். நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஃபாரின் போய் படிக்கணும், இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஃபண்டிங் யார்ட்டையும் வாங்க விரும்பலை, நான் என் ஃபண்ட்ஸே போட்டுக்கலாம் தான் இருக்கேன், என்னோட ஏர்னிங்ஸ் என்னோட சேவிங்ஸ் போட்டுக்கலாம், நான் வீட்டிலேருந்து வாங்க வேணாம், ஏன்னா 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் தேவையில்ல, அவங்கள்ட்ட கேட்க வேணாம்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும்போது, சரி ஓகே தம்பி இந்த வருஷம் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. 2020-21 ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணே. அப்போ 21-22 ட்ரை பண்ணுறியான்னு கேட்டார். அப்பயும் இல்லை, 22-23 ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 years தெரியும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2020 தெரியும்னு வச்சுங்களேன். ஓகே, 2 years தெரிய வருது எனக்கு அவர். அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எனக்கு சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குது, இட்டாலியில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ 21-22 நீ அப்ளை பண்ணலன்னு கேட்டார். இல்லைன்னா நான் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா 20 லாஸ்ட்டில் எனக்கு தெரிய வரும். அவரை 21 பேச ஆரம்பிக்கிறோம் நிறையா. ஓகேங்களா? ஸோ 21-22 அகாடமிக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சரி சார்ட் அவுட் பண்ணு, நீ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. சின்ஸ் நான் கொஞ்சம் ஆல்ரெடி இதுதான் நம்ம ஒரு ஜாபே பண்ணுறதுனால நான் நீட்டாக யோசித்து காலேஜஸை சார்ட் அவுட் பண்ணுறேன். என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, தென் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ட் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டே போகும்போது 2021 வந்துருக்கு. 21 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நாங்கள் ஒவ்வொருக்கா அப்ளை பண்ணுறோம். நான் டேட்டா சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கேன். ஏன்னா நான் படித்தது மெக்கானிக்கல், பட் ஒர்க் பண்ணது டேட்டா சயின்ஸ்னால ஃபுல் ஃபோக்கஸ் டேட்டா சயின்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ணன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, டேட்டா சயின்ஸ் மேக்ஸிமம் கிடைக்காது, பட் கிடைக்கிறது ரேர் தான், ஒரு யூனிவர்சிட்டி வேணால் தரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 5 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அந்த அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்கும் டேட்டா சயின்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக போடுறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக மட்டும் தான் நான் வேறு பேப்பர்ஸ் போடுறேன், மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் போடுறேன், அப்படிலாம் டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் போடுறேன். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் எதுக்கு யோசிச்சுட்டு, ஏன்னா கிடைக்காதுன்னு இவ்வளோ தெளிவாக இருந்தாலும் சொல்லும் போது, அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் சொல்லும் போது கேட்டுக்கணும் நம்ம. சரிங்களா? என்ன தான் நம்ம மார்க் இருந்தாலுமே சரி. அதெல்லாம் சொல்லிட்டாருன்னா, இது கிராஸ் மேஜரா, நீ படித்தது மெக்கானிக்கல், இப்போ டேட்டா சயின்ஸ் நீ ஒர்க் பண்ணாலுமே உன்னை படித்த படிப்புக்கும் நீ படிக்க போகிற படிப்புக்கும் சம்மந்தம் கம்மியாக இருக்கிறதுனால தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே அப்படின்ட்டு எதுக்கும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் ஒரு மெக்கானிக்கல் AAML டேட்டா சயின்ஸ் கலந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இண்டஸ்ட்ரி 4.0 சொல்லுவாங்க. அந்த ஓரியன்ட் கோர்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு
நிறைய நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு டெய்லிக்குமே அட்லீஸ்ட் ஒன் டே ஒன்ஸ் நான் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். கடந்த 2 வருஷமாக என்னோட சாட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகம் டெக்ஸ்ட் போயிருக்கும் சரிங்களா. ஏன்னா சின்ன சின்ன விஷயமும் இவர்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, ஏன்னா வந்து லைக் ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவோம். கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம், பட் ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எஃபர்ட்ஸ் போடுறோம். கிட்டத்தட்ட அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே டெக்ஸ்ட் பண்ணுவேன். நான் அவரை பண்ணாத டார்ச்சரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயமே இங்கே என்னென்ன போடணும், இங்கே என்ன எழுதணும், இந்த ஃபார்முக்கு அப்ளிகேஷன் இப்படி போடணுமா, இது 10 தடவை பார்த்து சொல்லுங்கள், மெயில் அனுப்பிட்டேனே, மெயில் வந்துடுச்சு, சின்னதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்கிறேன் அவர் என் மெயிலேருந்து அனுப்புவேன் எல்லாமே சரிங்களா. என்னோட ஓன் மெயிலேருந்து அனுப்புவேன். யூனிவர்சிட்டிக்கு இருந்தாலும் சரி, அட்மிஷன் போகிறதுக்கான சரி, எல்லாமே என் மெயிலேருந்து அனுப்ப போகிறோம். ஸோ நான் எல்லாமே சின்ன விஷயமும் அப்டேட் பண்ணுவேன். எந்த அளவுக்கு அப்படின்னா 24/7 அவருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா, அவர் வேக்கப்பாக இருந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸிலி ஆக்சசபிள் பர்சன் அவர் சரிங்களா. தென் வந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட அந்த ரெஜிஸ்டர் பண்ண அந்த கம்பெனியை அவங்க ஜேபி மைஸ்டர் அப்படின்னு கொண்டு வரதும் நான் VN டேட்டா ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, கிட்டத்தட்ட ஒரே அந்த செப்டம்பர் தான் சரிங்களா. 2020 தான் நானும் அதை அஃபிஷியலாக கொண்டு வரேன். அந்த நானுமே அஃபிஷியலாக கொண்டு வரேன். ஸோ அந்த ஒரு லிங்க்குமே எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்குது சரிங்களா. அவர் அஃபிஷியலாக கொண்டு வர JB மைஸ்டரும் சரி, நான் VN டேட்டாவை கொண்டு வரதும் சரி, ஒரு லிங்க் இதுலேயுமே எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. தென் வந்து ஹி ஹெல்ப் இன் அ லாட். அது வந்து சும்மா சொல்லக்கூடாது, லைக் நாட் ஜஸ்ட் அ வேர்டு ஓகேங்களா. ஹெல்ப்புங்கிறது சும்மா, பட் ஆனால் நான் அவர்கிட்ட பண்ண டார்ச்சருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு டார்ச்சர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிலனா நான் டெஃபினட்டாக கேட்பேன். சின்ன விஷயமே கேட்டேன். இப்போ சில பேர் என்கிட்ட கேட்பீங்க, டவுட் இருந்தால் கேட்பீங்க, மெயில் பண்ணுவீங்க, கால் பண்ணி கேட்பீங்க, தப்பு கிடையாது. அந்தளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு எப்படி வந்து நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி டேட்டா சயின்ஸ் பற்றி கேட்குறீங்க, அவர் அனலிட்டிக்ஸ் பற்றி கேட்குறீங்க, கரியர் செட் பண்ணணுமோ, அதே மாதிரி அவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த ரிப்ளை வந்திருக்கு, இது வரல அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ரிப்ளை பண்ணுவேன், சொல்லுவேன் அவர்கிட்ட. அவருமே டென்ஷன் ஆகாமல் எது கேட்டாலுமே பொறுமையாக சொல்லுவார் சரிங்களா. ஈவன் தோ அதை ஒரு ஃபுல் டைமாக பண்ணல, ஆனால் ஃபுல் டைமாக அதை ஆன்சர் பண்ணுவார். அவர் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அங்கே இட்டாலியில், இப்போ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் சரிங்களா. இதுதான் எங்கள் 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு விசா கிடச்சிச்சா இல்லையா, நான் போகிறேங்கிறேன், விசா கிடச்சா தானே போக முடியும். நம்மளுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, சரி அட்மிஷன் கிடச்சிச்சு, ஆனால் விசா கிடச்சிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அது வரைக்கும் நான் விக்னேஷ், நன்றி.